ஹாய். நம்ம வீக்கெண்டுக்கான ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குறோம் ஒர்க் ஷாப்புக்காக. அப்படி தான் ஒரு பிபிடி எடிட் பண்ணிகிட்ருக்கும்போது நான் நோட் பண்ணேன். இப்போ நம்ம ஒரு காய்கறி கடைக்கோ இல்லை ஒரு மல்லிகை கடைக்கோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ போய் ஒரு காய்கறி வாங்குகிறோம். ஈவன் ஒரு தக்காளி வெங்காயம் அது வாங்கினா கூட நம்ம யாருக்குமே தெரியாது அந்த காய்கறியோட விதை ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணியிருக்கா, இல்லை அந்த விதை வளரும் போதே ஏதாவது பெஸ்டிசைடு யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு எதுவுமே நமக்கு தெரியாது. எதுவுமே தெரியாமல் தான் நம்ம ஒரு காய்கறி வாங்கிட்டு சாப்பிட்றோம். அந்த நிலைமைக்கு ஆகிட்டோம். நம்மளே குறை சொல்ல முடியாது, இந்த சொசைட்டி குறை சொல்ல முடியாது, கவர்மெண்ட் குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை மாறிடுச்சு. பட் நம்மக்கிட்ட ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக யாருமே அதை விட மாட்டாங்க. என்றைக்குமே மைக்ரோக்ரீனோட சீடு ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ண முடியாத ஒரு சீடு. அதே மாதிரி அதுக்கு எந்த ஒரு பெஸ்டிசைடும் தேவைப்படாது. ஏன்னா 7 நாளில் அழகாக வளர்ந்துடும். அதுக்கு பெஸ்டிசைடும் ஒன்று தேவையே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம தேவையில்லாத விஷயங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம இதை அதிகமாக எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. அதே மாதிரி இது கொஞ்சம் அஃபோர்டபுள் தான், அதிகமாக விலை கொடுத்து வாங்குற மாதிரியும் கிடையாது. அஃபோர்டபுளாக நம்ம வீட்டிலே எடுத்துக்கலாம். இல்லை வாங்கி சாப்பிடணுன்னு கூட அவசியம் இல்லை, வீட்லேயே அழகாக வளர்த்தி கூட சாப்பிட்லாம். நிறையா ஆன்லைனில் இப்போல்லாம் கிட்டு வந்துருச்சு மைக்ரோக்ரீன் வளர்த்துறதுக்கு. கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ஒரு சேஞ்சஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மைக்ரோக்ரீன் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிட்ணுன்னு கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் பெட்டர் ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம அதை விட்டுறக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம் எல்லாருமே. ஸோ உங்களுக்கு மைக்ரோக்ரீன் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், மைக்ரோக்ரீன் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல, இல்லை மைக்ரோக்ரீனை எப்படி வளர்த்தணும்னு தெரியல, இல்லை மைக்ரோக்ரீனை எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணுன்னு தெரியலனா கண்டிப்பாக ருத்ரன் மைக்ரோக்ரீன் டீமை காண்டாக்ட் பண்ணுவாங்க. பாய்.